ஸோ 2025ல ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஹண்டிங் ஜெசிகா புரூக் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். படத்தோட ரன் டைம் வந்து 2 or 40 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 5.9 கொடுத்துருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் தான் வந்துட்டு ஜெசிகா. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி சோல்ஜரா இருக்காங்க. ரீசெண்டா நடந்த ஒரு ரெஸ்கியூ மிஷன்ல இவங்க கூட இருந்த எல்லா ஆர்மி சோல்ஜருமே இறந்து போயிடறாங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. இந்த சம்மன் நடந்து கரெக்டா 12 வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இவரோட டீம்மேட் ஒருத்தர் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை கடத்தி கொண்டு போயிடறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, எப்படி அங்கிருந்து இவங்க சர்வ் பண்ணி கடைசியா வெளியே வராங்க அப்படின்றத அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு தரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல வைலன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர பொருட்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் ஆக்டிவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஹோப்பன்ஸா கொடுத்துருந்தாங்க. தென் வில்லன் கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த படத்துடைய ஒரே நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா இவங்க படத்துல அந்த ரிவெஞ்ச் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்ற சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர மோக்கியா இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் தரமான ஒரு படமா வந்திருக்கும். ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் லெவலா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு தரமா இருக்கட்டும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ண இருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. படத்துல வைலன்ஸ் எல்லாம் தரமா இருக்கு. ஸோ தனியா மட்டுமே பாருங்க.